கேள்வி கேட்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன், எதுக்கு, இது ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்க தெரிஞ்சால் நிறைய விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை. ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு சினிமா இருக்குது அப்படின்னா, அந்த சினிமாவை இது ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் நல்ல சினிமாவை நோக்கி நம்ம நகர்ந்துடலாம். கேள்வி கேட்காத வழக்கம்தான் நீ மோசமான விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு மோசமான சினிமா பார்க்குறேன்னா உனக்கு கேள்வி கேட்குற வழக்கம் இல்லைன்னு அர்த்தம். உன்ட்ட அந்த வழக்கமே இல்லை. அதை பற்றி நீ யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தால் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்வியே கேட்குறதில்ல. அதுக்கான காரணங்களை நீ கண்டுபிடிக்கிறதில்ல. ஒரு படத்தை பார்க்குற, ஒரு சினிமா பார்க்குறேன்னா கேள்வி கேட்கணும். இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் அப்படி. சிலர் சில திரைப்படங்கள் என்னென்னா காட்சியை வச்சே மிரட்டுவாங்களே தவிர கேள்வி கேட்டால் அதில் அதுக்கான பதில் அங்கே இருக்காது. வெறும் காட்சிகளை வச்சே படத்தை ஓட்டிடலாம். அந்த மாதிரி காட்சிகளை மட்டுமே நம்பிக்கிட்டு படத்தை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு ஓட்டிடலாம். ஒரு ஏன், எதுக்குங்கிற கேள்விக்கு இடம் கொடுக்காம அவங்க நினச்சா மாதிரி ஒரு படத்தை எடுப்பாங்க. ஒரு ரசிகர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களே, சினிமா பார்க்க வரவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கணும். தேவையில்லாத, அதாவது எதுக்கு இந்த தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் கொடுக்காதவாறு உழைச்சிருக்கணும், கஷ்டப்பட்டுருக்கணும். அது மாதிரி அப்போ தான் நீ அப்படிங்கிற பயத்தோடு அவங்க எடுக்கணும். அப்படி இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காட்சி எடுத்து வைப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஒரு படத்தை கொண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஒன்றுமே இல்லாத விஷயத்த இது கூட தெரியாதா, ஒரு முட்டாள்தனமாக கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி எடுக்கிறான் ஒரு படத்தை. அப்போ இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு சரியான பதில் அந்த படத்தில் இல்லை. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் இல்லை. அப்படிங்கும்போது அந்த படம் தோல்வி தரும். அது மாதிரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா நல்ல படத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். நல்ல படம் எங்கே இருந்தாலும் நம்ம அதை பார்ப்போம். நீ கேள்வி கேட்காதப்போ தான் ஒரு நடிகருங்கிற பேரில் ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்களாக நீ முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்ப. அவர் பண்ணுற எதையுமே நீ அதனால் கேள்வி கேட்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கேள்வி கேட்கணும். அது மாதிரி ஒரு மதம்னாலும் அதுலேயும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குற வழக்கமே இல்லாதப்போ தான் நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்க போய் தான் அதெல்லாம் கஷ்டம், நீ ஏன் கேள்வி கேட்குற, உன்னால் ஒரு படத்தை எடுக்க முடியுமா, இந்த மாதிரி அப்படி நம்ம கேள்வி கேட்காமலே நம்ம என்ன பண்ணிடுறோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம மேலே நிறைய மூட நம்பிக்கைகள் மூட்டையாக நம்ம முதுகில் தூக்கி வச்சிடுறாங்க. ஒரு மதம்னாலும் அதுலேயும் கேள்வி கேட்கணும். அது ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கேள்வி கேட்கணும். ஒரு மருத்துவமாக அது ஏன், என்ன, ஏன் இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். ஒரு வியாபாரமாக அதில் கேள்வி கேட்கணும். ஒரு கல்வி முறையாக அதில் கேள்வி கேட்கணும். இப்படி அரசியலாக அதில் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட அப்போ தான் நம்ம பாதுகாக்க முடியும். கேள்வி தான் உண்மையிலே ஒரு ஆயுதம். நம்ம ஒரு பாதுகாப்பு ஆயுதம் எது தெரியுமா, கேள்வி தான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து அதை பற்றி ஆலோசிச்சுட்டு அந்த கேள்விகளுக்கு விடை இருக்கா, அப்போ இது போய் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா நாம் ஏமாந்து போகிறது, நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. மூட நம்பிக்கை என்கிற மிளகாவை நம்ம தலையில் அரைச்சிருவாங்க. அதனால் கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு மதம்னா அது பெரிய கூட்டமாக இருக்கும்போது அந்த கூட்டத்தை எதிர்த்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, கூட்டம் சொல்லிட்டாங்க, நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி மதத்தை எதிர்த்து ஏன் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா கேள்வி அங்கே அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. ஒரு ஊரில் இருக்காங்க, ஒரு தெரு அப்படின்னா பெரும்பாலானோர் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. கேள்வி கேட்டால் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு பயந்து போய் கேள்வி கேட்கும். அப்போது கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா கோழைத்தனம், பயந்தாங்கோழித்தனம். வீரம்னா அப்போ எது, கேள்வி கேட்குறது தான். நீ அடித்து வீழ்த்துறது, சண்டை அதெல்லாம் வீரம் கிடையாது. கேள்வி கேட்கணும். அதுதான் உனது மூளைக்கு வீரத்தை தரும். நீ வீரம் உடையவர்னா கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு படத்தை பார்க்குற, சினிமா பார்க்குறேன்னா கேள்வி கேட்கணும். இது ஏன் அப்படி, அதுக்கு இதை வைக்க வேண்டிய தேவையில்லை, ஏன் இந்த காட்சியை கொண்டு வச்சாங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம கேள்வி கேட்டால் நல்ல சினிமாவை நோக்கி நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும், தரமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களில் நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டால் தான் நம்ம அதான் உண்மையான ஒரு பாதுகாப்பு ஆயுதம் எது தெரியுமா, கேள்வி தான்.